அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எங்கக்கா வீடியோஸே காணோம், என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இந்த வாரம் செக்கப் போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டு. பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன், அப்புறம் செக்கப் போகிறது, இது எல்லாம் ஒரு 3 நாள் கண்டினியூவாக போகிற மாதிரி இருந்துச்சா. இந்த 3 நாளும் சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோஸ் எடுத்து இன்றைக்கி நான் ஒரு vlog-ஆ கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்த கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு 2-3 மாதம் செக்கப்புக்கு போகிறது, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி நான் 4வது மாதத்துலேருந்து ஒரு ரொட்டீன் மாதிரி செக்கப்புக்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் வேலையாக ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ பகலில் கிடச்சிச்சு அப்படின்னா சமைச்சிட்டு போக கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு தான் நான் நைட்டே பிரியாணிக்குள்ளே சேர்வா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குப்தா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பிரியாணி அப்படின்னா ஒரே வேலையாக போயிடும். இதே வெறுஞ்சோறு ஆனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தொட்டுக்க தேடணும், அது கொஞ்சம் 2-3 வேலை பார்க்குற மாதிரி தெரியும். எனக்கு பிரியாணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நோம்புக்கு முன்னாடி செஞ்சது குப்தா பிரியாணி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டிருந்தாங்களா. முதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணிட்டா மறுநாள் அரிசி மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சேர்வா வச்சுருந்தேன். இந்த பிரியாணி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன், அதனால தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டலை. இந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். குப்தா பிரியாணினா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தனியாக சிக்கன் ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் சைட் டிஷ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுவும் போன்லெஸ் சிக்கனும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே தம் போட்டாச்சு. சைட் டிஷ்க்கு முட்டை அவிச்சு போட்டுட்டு தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். ஆனால் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது. சேர்வா முதல் நாளே செஞ்சு வைக்கிறதுனால மறுநாள் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்கா, அந்த டைமில் கொஞ்சம் கடகடன்னு சீக்கிரம் கிச்சன் விட்டு வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சு. பிரியாணியுமே நல்ல உதிரியாக செம சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன், ஏன்னா இருந்தால் நைட்டுக்கு பிள்ளைங்களும் அவங்களும் சாப்பிட்ருவாங்க. நான் எப்போதுமே பிரியாணி பலாசம் நைட்டு சாப்பிட மாட்டேன், மறுநாள் சாப்பிடுவேன், ஆனால் நைட்டு எடுக்க மாட்டேன். அதே மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா மறுநாளும் வச்சுக்கலாம்ல. ஸோ மறுநாள் பிரியாணி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி தேவைக்குள்ளதை மட்டும் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததை ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நைட் நாங்கள் வர லேட்டாச்சு அப்படின்னா ஆசி ரைஸ் குக்கர்லேயே சூடு பண்ணி தானாக சாப்பிட்ருவான். முதல்ல பிளான் பண்ணும்போது ஸ்வீட்டுன்னெலாம் எதுவும் தனியாக யோசிக்கலை. இப்போ தான் டைம் இருக்கா, சரி பாசிப்பருப்பு பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே வறுத்து தான் பாசிப்பருப்பு ஸ்டோர் பண்ணியிருப்பேன், அதனால் இப்போ தனியாக வறுக்கலை. ஜஸ்ட்டு 2 தடவை களைஞ்சிட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் துருவின கேரட், ஒரே ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பால், பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா பொங்கி ஊற்றிடும். அதனால் நான் 2 பேட்சாக சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 200 ml பால் தான் சேர்த்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. வீட்டில் கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சு, அதனால் மில்க் மேட் ஒரு 1/2 டின் அளவுக்கு இனிப்புக்கு சேர்த்துட்டு சீனி கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 200 ml பால் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே வெந்துருச்சுல, ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. தனியாக நெய்யில் பாதாம் முந்திரிலாம் போட்டு தாளித்து திராட்சைலாம் போட்டு சேர்க்கலாம். நான் அதிலேயே நெய் சேர்த்துட்டு வீட்டில் அந்த துருவி வச்சுருந்தது நட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை சும்மா ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே போட்டுட்டேன். நான் தனியாக வேறு தாளிக்கலை. எப்போதுமே வீட்டில் பிரியாணிக்குன்னு நான் பண்ணுற ஸ்வீட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பாயசமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஹல்வா மாதிரி பண்ணாலுமே இந்த பாயசம் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக பாசிப்பருப்போட கேரட் சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அன்றைக்கான லன்ச் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டோம். ஒவ்வொரு மாதமும் செக்கப் போகும்போது பகல் டைமில் போனால் பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அப்படி இல்லை ஈவினிங்லேயோ நைட்லேயோ போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் 2 பேருமே இருந்துருவாங்க. மோஸ்ட்லி வீட்டிலே விட்டுட்டு போகிறது. நாங்கள் வர்ற வரையும் சண்டை போடாமல் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆசிர் அர்ஷானை பார்த்துக்குவான். வெளியிலேருந்து ஸ்நாக்ஸு, ப்ரெட்டு, பிஸ்கெட் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைக்கிறது. ஆனாலும் ஒரு தடவை நாங்கள் ரிட்டன் வரும்போது டைம் ஆயிடுச்சு. அப்போ ஆசிர் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு, மேகி செய்யலாமான்னு யோசித்தேன் அப்படின்னு சொன்னானா, அதுலேருந்து சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறது. ஏன்னா இன்னும் ஸ்டவ் பக்கம்லாம் அதிகமாக விடலை.
அதனால் டைம் இருக்குது முடிஞ்சிச்சு அப்படின்னா முதல் நாளே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸுமே செஞ்சு வச்சுருவேன். அந்த டேட்ஸ் கேக் வந்து நான் போன விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுதான் செஞ்சுருந்தேன். ஆனால் இந்த தடவை கொக்கோ பவுடர் சேர்க்காமல் செஞ்சுருந்தேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு சாஃப்டாக. நான் சேர்க்கல. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி 2 பேரும் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ கேக் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கவலை இல்லை. போயிட்டு வர்ற வரையும் பசிக்குது அப்படின்னா கூட கேக் வந்து சாப்பிட்ருவாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்றத பார்த்து எனக்கே ஆசை வந்துருச்சு. ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு நானும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதோட நைட்டு 7 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 6:15 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் கேராச்சரமாங்கிற இடத்துக்கு. அர்ஷான் வந்து இந்த தடவை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தான். ஏன்னா பாப்பா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு, ஆனால் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2 பிள்ளைக்கும் இப்போவும் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒருவேளை இங்கே அந்தமானில் தான் இப்படியா இல்லை ஊர்லேயும் இப்போ இப்படி தான் இருக்கான்னு தெரியல. நிறைய பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. நார்மல் ஸ்கேனுமே ஒரு 4, 5 எடுத்துட்டாங்க. அனாமலி வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்தில் 1, இப்போ 7 ஸ்டார்ட்டுங்கிறதுனால இப்போ 1 எடுத்திருக்காங்க. இவனை வேற உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதோட இங்கேயுமே வந்து ஜெண்டர் சொல்லுவாங்களா அப்படின்னு 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க. பாயா கேர்ளான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. அந்தமானம் வந்து இந்தியாவோட சேர்ந்தது தான் இல்லையா? ஸோ இங்கேயும் வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து 2 பிள்ளைங்களுமே வந்து சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 1, 2 பேர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பிள்ளைன்னு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆசிரியர்லேருந்து இப்போ வரைக்கும் லைட்டாக அந்த ஆர்வம் வந்து இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்கேன் போயாச்சா, உள்ள எந்த வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லை. வீடியோவும் நான் வேறு எதுவும் எடுக்கலை. மறுநாள் காலையிலேருந்து விலாக் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை காலையில் சமைக்கிறது. அதுவும் இன்றைக்கி பிளட் டெஸ்ட் இருக்கா, எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும். அதனாலே பார்த்திங்கன்னா தாளிக்கிறதும் சுத்தமாக செட் ஆகாது. சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் காய்கறி வந்து கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், வெள்ளரிக்காய் வந்து காலையில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு உப்புத்தூள், மிளகுத்தூள், கெச்சப், மயோனைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட்டர் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருந்தேன்னா அது ஐஸ் விடவே இல்லை. அப்படியே அந்த சின்ன பீஸ் மாதிரியே ப்ரெட் மேலே வச்சுட்டு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டில் வந்து அந்த சாண்ட்விச் ப்ரெட்டுமே வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தாளிக்கணும், ஸ்டவ்வில் வச்சு செய்யணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஆசிர் வந்து பிரச்சனை இல்லை, தானாகவே ரெடி ஆயிடுவான். அர்ஷானை மட்டும் இவங்க குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிடுவாங்க. டெலிவரிக்கு ஊருக்கு வரலையாக்கா அப்படின்னு சொல்லி 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே ஏப்ரல் மாதம் வரையுமே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. மே, ஜூனில் தான் லீவு. ஜூலையில் திருப்பி ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு டெலிவரி டேட் வந்து ஜூலை லாஸ்ட்டில். ஸோ இங்கேயே இருக்கலாமா இல்லை பிள்ளைங்களுக்கு லீவ் போடுற மாதிரி பார்க்கணுமா அப்படின்னு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஏப்ரலில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஸ்டார்டிங்கில். ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷனில் என்ன யோசித்தோம் அப்படிங்கிற ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. இன்ஷால்லா வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். செக்கப்புக்கு போகும்போது எப்போதும் ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது. அபாயா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட கை ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி போட்டுப்பேன். ஏன்னா ப்ரெஷர் கட்டி பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏற்றி விடுறதுக்கும் இறக்குறதுக்கும் நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி போட்டுப்பேன். செகண்ட் ட்ரெமிஸ்டரில் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், சாப்பாடு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ரொட்டீன் வந்து நான் ஷூட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு 3 மாதமாக எனக்குமே வந்து செக்கப் போகும்போது ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ ஜூஸோ எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா சும்மா போகிற அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பசிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி தாகம் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெறும் தண்ணி மட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஜூஸாகவே எடுத்துக்கிறது. அதுவும் பால் கலந்து எதுவும் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து நன்னாரி கொஞ்சமாக லெமன் கலந்துருக்கேன். நிறைய பேர் சப்ஜா விதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் சேர்க்குறது இல்லை. பாதாம் பிசின் வந்து ஊற போட மறந்தாச்சு. ஸோ அதனால் வெறும் நன்னாரி மட்டும்தான் கரைச்சி வச்சுருக்கேன். பழம் வந்து ஆரஞ்சு பழமோ கொய்யா பழமோ ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சி டைமில். வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். எல்லா பழமும் சாப்பிட்லாம், இது 2ம் ரொம்ப நல்லது. எனக்கு அந்த டைமில் என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுப்பேன். அர்ஷானோட ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் தான் இது, ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்குறது. ஸோ அதை தான் வந்து எனக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பழம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றே வந்து நிறையா இருந்துச்சா, இன்னொன்று வந்து எடுத்து வைக்கல. ஸோ அதோட ஜூஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன். அதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். என்றைக்கு எடுத்துகிட்டு போகலையோ அன்றைக்கி தான் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா நாளுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறது.
ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் அப்படின்னு மட்டும் கிடையாது. எந்த மாதிரியான ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, பிளட் டெஸ்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட்டாக இருந்தாலும் நானே வந்து ஓரளவு பார்த்துருவேன் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி. என்னத்தான் அதெல்லாம் நமக்கு பார்க்க தெரிஞ்சிருந்தாலும், தைரியமாக பேசினாலும் குழந்தை விஷயம்னு வரும்போது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷன், படபடப்பு, ஒரு வீக்னஸ் வந்து தானாக வந்துடுது. ஸோ நானுமே வந்து பார்த்தேன், ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டேன். இருந்தாலும் டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க வாயால் எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிற வரையுமே அந்த ஒரு சின்ன டென்ஷன் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லலை, எனக்கு அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் இருக்குது. ஸோ அதோட வந்து எல்லோரும் ஒன்றாவே கிளம்பிட்டோம். ஏன்னா பிள்ளைங்களையுமே ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 8 மணி, சரியான வெயிலாக இருந்துச்சு. பிள்ளைங்க 2 பேரையுமே இறக்கி விட்டுட்டு அதோட பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு, ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கேன் இல்லையா, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நீ செஞ்சு சாப்பிட வேணாம், இங்கேயே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுமே வந்து சாப்பிடல, ஏன்னா நானும் சாப்பிடாமல் இருக்கேன்ல. அதோட நானும் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி வந்து ஹோட்டல் போய் நல்லா தோசை வந்து மொறு மொறுன்னு சாப்பிடணும், ஏன்னா வீட்டில் நம்மளே சுட்டு சாப்பிடும்போது சாப்பிட வரமாட்டுது. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நெய் தோசை தான் ஆசையாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இவங்களும் பொங்கல் சாப்பிட்டாங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் தானே போயிருக்காங்க, ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டைமிங் கணக்கில் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் காட்டுறதுக்காக போயிருந்தோம். இங்கே அந்தமானில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் காட்டுறோம், கவர்மெண்ட்லேயும் காட்டுறோம். இப்போ இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் வந்து ப்ரைவேட்டில் காட்டிடுவோம். அங்கே அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமே உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். உள்ளே போகணும் அப்படின்னா எப்போ வெளியில் வருவோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. இன்றைக்கி ப்ரைவேட் போயாச்சு, ஒரு 2-3 நாள் கழித்து போய் கவர்மெண்ட்டில் காட்டலாம் அப்படின்னா, போன தடவை நாங்கள் போயிருந்தோம்ல அந்த டேட் கணக்கை வச்சு கரெக்டாக கால் பண்ணிடுவாங்க. அப்படி போகலை அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் அவங்க கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. அங்கே போனால் கேள்வியெலாம் கேட்பாங்க, ஏன் வரல அப்படின்னு. அதுக்கெலாம் பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போது இங்கேயுமே கரெக்டாக போயிடுறது. நான் வந்து மெயினாக ஒரு 2-3 விஷயம் வந்து கவனிப்பேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர், ஏன்னா எனக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆகிடும், அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வெயிட் ஏறி இருக்கனா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். அந்தமான் செல்லுலார் ஜெயில் இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு போர்ஷனை தான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு மொத்த தீவு இருக்குல்ல, அது மொத்தத்துக்குமே ஒரே ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அது இது ஒன்று தான். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே அந்தமான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி மாநிலம்லாம் கிடையாது இல்லை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நேரடி பார்வையில் இருக்குது. யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனாலே மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஊர்லலாம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், இங்கே உள்ளே போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபீல் வந்து இருக்காது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு எந்த நேரத்தில் போனாலுமே வந்து ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை விட 100% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டுக்கு போகும்போது நார்மல் டெலிவரி தான் இங்கே 100% ட்ரை பண்ணுவாங்களாம். நல்ல பெருசாக இருக்கும். உள்ளே போகும்போது எந்த இடத்துல எது இருக்குன்னே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் புதுசாக போகிறவங்களுக்குலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருப்பாங்க பார்த்துட்டு போகிறதுக்கு. நமக்குன்னு தனியாக அந்த நோட் புக்கெலாம் போட்டுட்டு அதே மாதிரி அட்டையும் தனியாக போட்டு கொடுத்துருப்பாங்களா. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக ஏதோ ஏனோ தானோன்னு 1-2 கேட்காம நல்ல டீட்டெயில்ஸ் கேட்டு நோட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் வெளியில் ப்ரைவேட்டில் எடுத்தோம்ல, அதோட ரிப்போர்ட் வந்து இங்கே பார்ப்பாங்க. ஆனால் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு தடவை எடுத்து தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி நான் காட்டுறதில் கூட உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, இல்லைனா பார்க்குற இடம் பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூ நின்றுக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்களா, கொஞ்சம் உள்ளே போய் தேடி தேடி ஒன்று ஒன்றா எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டயர்டாக போயிடும். என்னை இவங்க க்யூவில் நிற்க விட மாட்டாங்க, உட்கார சொல்லிவிட்டு போகிற நேரத்தில் என்னை பார்த்து கூப்பிட்டு விடுவாங்க, அப்போ தான் உள்ளே போவேன். ஸோ ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் 2 இடத்துலையும் காட்டின வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என் மேலே கேர் பண்ணி கேட்டவங்களுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அதோட ரிட்டன் வீட்டுக்கு போகும்போதே அர்ஷானையும் சேர்த்து அழைச்சிட்டு போயாச்சு. இங்கே வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் அர்ஷானுக்கெலாம் வந்து 11:30 மணிக்கே ஸ்கூல் முடியுது. ஆசிருக்கு வந்து ஃபுல் டே 2 மணிக்கு தான் வருவான். இன்றைக்காவது பரவாயில்ல, ஒரு 12 மணிக்குள்ளேயே வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி கூட ஆகும். இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, அதனால் சீக்கிரமே முடிஞ்சிருச்சா.
வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு தர்பூசணி இருந்துச்சு. அதை தான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட நான் கிச்சன் போயிட்டேன். 2 நாள் வந்து பிரியாணி இருந்ததுனால அதையே வச்சு ஓட்டியாச்சு. இன்றைக்கி வந்து தயிர் சோறு இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால் பெருசாக சமைக்கிற வேலைலாம் ஒன்றுமே இல்லை. தயிர் மட்டும் நைட்டே வர வச்சுருந்தேன். சோறு மட்டும் வந்து ஆக்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ சோறை மட்டும் ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு, இது வந்து ரோஜாப்பூ இதோட பவுடர் சொல்லியிருந்தேன்ல போன வ்ளாகில், ஃபேஸ் பேக்கில் போடுறதுக்கு. அது வந்து ஒரு பாக்கெட் தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இன்னொரு பாக்கெட்டாக கிடச்சிருச்சு. அதையுமே வாங்கிட்டு கூட கொஞ்சம் காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் வீட்டுக்கு வர்ற வரையுமே தயிர் சோறு ஐடியாவில் தான் வந்திருந்தேன். ஆனால் வந்து வெண்டைக்காய்லாம் எடுத்து பார்த்த உடனே வந்து எனக்கு மோர் குழம்பு ஆசை வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அந்த அளவுக்கு டயர்டாகவும் இல்லை. சரி, தயிர் சோறு மட்டும் வைக்கிறதுக்கு மோர் குழம்பே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். அந்த தலைப்பகுதி வால் பகுதி இருக்குது இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு முத்தி போகாது. அந்த முத்தெல்லாம் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ மீதி பாதியில் மட்டும் மோர் குழம்பு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். மோர் குழம்பு அப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மோர் குழம்பு வச்சு. எங்கள் மச்சி தான் நல்லா வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்போதும் செய்கிற மாதிரி இருக்காது. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன துண்டு இஞ்சி ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, எத்தனை வேண்டாலும் சேர்க்கலாம். நான் 2 பச்சை மிளகா, பிள்ளைங்க அவ்வளோ காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு தனியாக வச்சுருக்கேன். நான் போட்டிருந்த அளவுக்கே வந்து மிக்ஸி ஜாரில் அரைஞ்சிருக்கு. ஸோ அதனால் தாராளமாக அரையும். கூடவே வந்து தேங்காய், பொதுவாக மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க. மச்சி வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. தேங்காயில் வந்து பால் பிழிஞ்சு தான் மோர் குழம்பு வைப்பாங்க. அது இன்னுமே நல்லது, உடம்புக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி சேர்த்தா அது வந்து அந்த குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்ல. இது வந்து பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் ஒரு கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கணும். தேங்காய் பாலை விட தயிர் வந்து அதிகமாக சேர்க்கணும். நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் கொஞ்சம், பழைய தயிர் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே நல்லா வந்து அடித்து விட்டுட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் நம்ம அடித்து வச்சுருந்த தயிரும் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது தனியாக இருக்கட்டும். இந்த பக்கம் தாளிப்புக்கு உண்டான பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம். இஞ்சி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வதக்கும் போது ஒரு 2 பொருள் சேர்க்கணும், அதை நான் வதக்கும் போது சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து மண் சட்டியில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டவ்வில் வந்து தெறிக்காமல் இருக்கும். தாளிப்பு வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காய். ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதங்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து உப்பு தூள் கொஞ்சமாக, தயிரில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், உடம்புக்குமே நல்லது தான் இல்லையா. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ அது அப்படியே எண்ணெயிலே சுருண்டு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மோர் குழம்புக்கு வந்து என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் தயிர் சோறுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அதையே ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அதான் எடுத்திருந்தேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். கையோட நல்லா 2-3 தண்ணியில் அலசிட்டு தண்ணி மாற்றி அப்படியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெண்டைக்காவும் நல்லா வந்து வதங்கி சுருண்டு வந்துருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், தயிர் ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சிச்சு அப்படின்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும். பெருங்காயத்தூள்லாம் நான் சேர்க்க மாட்டேன், விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து மல்லி இலை சேர்த்து அப்படியே இறக்கிடணும். மோர் குழம்புக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்க்கலாம். சேர்க்கும் போது இன்னுமே நல்லது தான், நல்லாவும் இருக்கும். சைடில் சோறு வடிச்சிட்டு கையோட உருளைக்கிழங்கும் தாளிச்சிட்டேன். இங்கே அர்ஷானுக்கு வந்து அந்த கடுகுலாம் போட்டிருந்தா அந்த அளவுக்கு பிடிக்காது. சும்மா எண்ணெயில் கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு
உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான், ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. சோறு வடித்தாலும் அது ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு இறக்குனா தான் அந்த நிம்மதியாக இருக்கும். கையோட வந்து அப்பளம், இவங்களுக்கு எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பளம் இருக்கணும். இரும்பு சட்டியில் செஞ்சதுனால உருளைக்கிழங்கும் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணுறது இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும். கையோட சட்டியெலாம் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சிடுறது, அப்போ தான் துரு பிடிக்காமல் இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்சை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் வெயிலுக்கு வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் அரைச்சி செய்யாமல் இந்த மாதிரி தேங்காய் பாலில் அதிகமான தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த விலாக் நான் இதோட முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.